வசனத்தில் இருக்கிற முக்கியமான சில காரியங்கள் எடுத்து எவ்வளோ விளங்கி கொள்ள முடியுமோ நாம் பார்ப்போம். முதலாவது இயேசு சொல்லுகிறார், யாராகிலும் எவனாகிலும். ஆகவே இந்த எவனாகிலும் என்ற லிஸ்ட்ல அத்தனை பேரும் வந்துடுறாங்க. ஏழை, தரித்திரம், படிக்காதவங்க, படித்தவங்க எல்லாரும் இங்கே வந்துடுறாங்க. படிக்காதவங்களை விட படித்தவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆகவே எல்லாரும் இந்த லிஸ்ட்ல கொண்டு வரப்படுகிறார்கள். இரண்டாவது இயேசு சொல்கிறார், ஆகும். ஆகும் சொல்றார். ஆகும்னு அர்த்தம் என்ன? நடக்கும், கிடைக்கும், வாய்க்கும், செழிக்கும், மாறும். இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லணுமா? பிள்ளை பிறக்க முடியும், பெற்றெடுக்க முடியும், கடன்களை அடைக்க முடியும், நிலங்களை வாங்க முடியும், பரீட்சையில் ஜெயிக்க முடியும். எதை நாம் அடைய முடியாதுன்னு நினைக்கிறோமோ இயேசு சொல்றார் ஆகும். ஆகும் சொல்லித்தரார். அதுவும் இப்படி சொல்றார், ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன், சத்தியம் பண்ணி சொல்றார். நான் சத்தியமா சொல்றேன் ஆகுன்றார். ஆகவே இது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஆகவே இதை நம்ம தாராளமா நம்பலாம். மூன்றாவது இந்த வசனத்தில் இருக்கிற முக்கியமான காரியம் என்னன்னா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அப்படின்றார். மலையை பார்த்து பேச சொல்றார். அங்கதான் நாம நிறுத்தி கொஞ்ச காலமா பார்த்துக்கிட்டு வரோம். அது என்ன பார்த்துன்னு சொல்றாரே, அது எப்படிப்பட்ட பார்வை, என்ன மாதிரி கண்களை பத்தி சொல்றாரு, என்ன மாதிரி பார்க்க சொல்றாரு. மலையை பார்த்து பேசுறதுன்றது லிட்ரலா மலையை சொல்லல, எழுத்தின்படி மலையை சொல்லல, நமக்கு இருக்கிற தடைகளை சொல்லுகிறார். நாம் முன்னேறி செல்வதற்கு, வாழ்க்கையில நாம முன்னேறி செல்வதற்கு தடையா இருக்கிற காரியத்தை தான் இயேசு இங்க சுட்டி காட்டுறார். மலையை பார்த்துன்னு சொல்லும் போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை, நமக்கு இருக்கிற நெருக்கத்தை, இடுக்கண்களை பார்த்து சொல்றார். நமக்கு இருக்கிற தடையாய் நிற்கக்கூடிய காரியங்களை பார்த்து சொல்றார். அந்த மலையை பார்த்துன்னு சொல்றாரு, அதை பார்க்க சொல்லித்தரார். இந்த பார்வையை தான் நாம உண்டாக்கி கொள்ளணும். வசனத்தின் மூலமா, கர்த்தர் எவ்வளவு பெரியவர்ன்ற அந்த அறிவின் மூலமா, அவர் நம்மை ரட்சித்ததின் மூலமா, அவர் பண்ணியிருக்கிற வாக்குதத்தங்கள் மூலமா இந்த பார்வையை நமக்குள்ள ஏற்படுத்திக்கணும். இந்த பார்வை, இந்த பார்த்துன்ற வார்த்தையை இயேசு சொல்றார், நீ முதல்ல பார்க்க கத்துக்கோ, அப்பதான் பேச வரும். நீ இந்த மலையை எப்படி பார்க்கணும்னு கத்துக்கோ. இந்த மலையை பார்க்கிறதுக்கு நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லித்தரார். அதுதான் இங்க வாசிக்கிறோம், நீ பார்த்து. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை நாம் எப்படி பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை நாம் எப்படி பார்க்கிறோம். ஆமா, நாம பேசுகிறோம், நிறைய பேசுறோம், ஆனா இந்த பார்வை தான் அதை பேச வைக்குது. நாம பார்த்து அதை எப்படி பார்க்கிறோம், அதை எப்படி நாம அதை பார்க்கிறோமோ அதை வைத்துதான் நம்முடைய பேச்சு இருக்கிறது. அதனால்தான் இயேசு சொல்றார், அதை பார்த்து அதுக்கப்புறம் சொல்றார், சொல்லி. மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி, தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்படின்றார். அப்ப பார்க்க முதல்ல சொல்லித்தரார், அப்புறமா பேச சொல்லித்தரார். முதல்ல பார்க்கிறதுனா என்னன்னு கத்துக்குவோம். பல வாரங்களாக பார்த்துட்டு வரோம் எப்படி பார்க்கிறது. நிறைய வேத வசனங்கள் அடிப்படையில் பார்த்தோம் எப்படி பார்க்கிறது. போன வாரத்தில் நம்ம சங்கீதம் 91 முழுசா பார்த்தோம். எப்படி அங்க சொல்லி இருக்குது, தேவன் எவ்வளோ உன்னதமானவராக இருக்கிறார், எவ்வளோ பெரியவராக இருக்கிறார். அவர் மறைவிலே நான் இருக்கிறேன், அவருடைய நிழலிலே நான் இருக்கிறேன். இன்று இந்த அறிவு வரும்போது, நாம் நம்மை அப்படி பார்க்கும்போது, பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் அதை பார்த்து பயப்பட மாட்டோம். சத்துருக்களுக்கு உண்டாகிற காரியத்தை பார்த்துட்டு நாம அதை பார்த்து பயப்பட மாட்டோம். ஏன்னா தேவன் நம்ம எப்படி மறைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய தேவன், நம்மை சர்வ வல்லமை உள்ள தேவன் எப்படி நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சங்கீதம் 91 அடிப்படையில் சில காரியங்களை பார்த்தோம். இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, யோபு 42 2. யோபுவுக்கு வாழ்க்கையில் ஒரு மலை, யோபுவுக்கு தன் பிரச்சனைகள், தன்னுடைய இழப்புகள் ஒரு மலை போல இருக்கிறது. தன் கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டார், தன் நெருக்கத்தெல்லாம் பார்த்துட்டார், தன் பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டார், தன் இழப்பெல்லாம் பார்த்துட்டார். இந்த யோபுடைய புஸ்தகமே என்ன தெரியுமா? பேச்சு தான். முதல்ல 42 அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி வேகமாக ஒரு சில காரியத்தை சொல்லிடவா?
1 அதிகாரத்துக்கு வாங்க. யோபு 1 அதிகாரத்துக்கு வாங்க. அவன் நல்லா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்கல. அவன் நல்லா இருக்கிறது பிசாசுக்கு பொறாமையா இருக்குது. கர்த்தர்கிட்ட வந்து பிசாசு சொல்லுகிறான். என்ன சொல்றான்? 11வது வசனம், 1:11. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். உம்மை தூஷிப்பான் பாருங்க. அவன் கிட்ட இருக்கிறத நீர் எடுத்துட்டீர்னா அவன் வாயை திறந்து உம்மை தூஷிப்பான். எப்படி நடக்குது? பிசாசு ஒவ்வொன்றையும் கை வைக்கிறான் பாருங்க. எல்லாத்தையும் எடுக்கிறான். அவனுடைய சொத்துக்கள் மேலெல்லாம் கை வைக்கிறான். வேலைக்காரங்களாம் வந்து சொல்றாங்க, இதெல்லாம் இப்படி அழிந்து போயிற்று, இப்படிலாம் நம்ம விட்டு போயிட்டுன்னு சொன்ன உடனே அவன் பாருங்க 22வது வசனம் பாருங்க. யோபு 1 அதிகாரம் 22. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் பாருங்க வாயை திறந்து குறை சொல்லவே இல்லை. பாதுகாப்பா வச்சிருக்கிறான். ஏன்னா பிசாசு என்ன செய்யறான்றத இவன் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான். வாயை திறக்காமே இருக்கிறான். அதுக்கப்புறம் பிசாசுக்கு இன்னும் தாங்கல பாருங்க. கர்த்தர்கிட்ட திரும்ப வந்து சொல்லுகிறான், அவனுக்கு வியாதியை உண்டு பண்ணினீர்னா கண்டிப்பா தூஷிப்பான், கண்டிப்பா வாயை திறந்து உம்மை தூஷிப்பான் அப்படின்னு. உடனே கர்த்தர் பாருங்க அந்த இடத்துல அவன் கையில அவன் உன் கையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சாத்தான் அவனுடைய சரீரத்தை தொடுகிறான் பாருங்க. 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அவனுக்கு சரீரம் முழுவதும் பருக்கள் வந்துடுச்சு, வியாதி வந்துடுச்சு பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி, 9வது வசனம், 2 அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை வாயை திறக்க வைக்கிறதுக்கு பிசாசு. அதுக்கப்புறம் இப்ப மனைவி ஆரம்பிச்சிருக்கிறான். வாயை திறந்து நீர் ஆண்டவரை தூஷிக்கணும். எல்லாம் வாயை தான் கிண்டின்னு இருக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம், வாயை திறக்காமையே இருக்கிறாரு, கண்ட்ரோல் பண்ணினே இருக்கிறார். பிசாசு வாயை திறந்து தூஷிப்பான்னு நினைக்கிறான். மனைவி ட்ரை பண்றான், இன்னுமா இப்படி இருக்கிறீர், வாயை திறந்து தூஷி என்றா. வாயை திறக்காமையே காத்துட்டு இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, 3 பேர் வராங்க. 3 நண்பர்கள் அவனுக்கு இழப்ப பார்த்துட்டு ஆறுதல் சொல்ல வந்தவங்க என்ன பண்றாங்க, தூரத்திலே இருந்துட்டாங்க. ஏன்னா யோபுக்கு உண்டாயிருந்த இழப்பு கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு கிட்ட வர்றதுக்கு முடியல, அவ்வளோ பெரிய துக்கம். ஆகவே அவனுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுகுறாங்க பாருங்க, துக்கப்படுறாங்க. 7 நாள் அவங்க கிட்ட வரவே இல்லை. 7 நாள் ஒண்ணுமே பேசலையாம் பாருங்க. 7 நாள் வாசிக்கவா? 13வது வசனம், 2 அதிகாரம் 13வது வசனம். வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசல. 7 நாள் இரவு பகல் 7 நாள் அவனோடு தரையிலே உட்கார்ந்திருந்தான். 7 நாள் கூட தாங்கிறாங்க, வாய் திறக்கல. அப்போ வாயை திறக்க வைக்கிறது தான் முயற்சி நடந்துன்னு இருக்குது பாருங்க. யோபு வாயை திறக்கவே இல்லை, வாயை திறக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அவன் துக்கம் பெருசுன்னா உடனே இவங்க வாய் அடைச்சு போச்சு. வந்தவங்க 7 நாள் சைலண்டா இருக்கிறாங்க. 3 அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை வாயை திறந்து இப்பதான் சபிக்க ஆரம்பிக்கிறார். டேக்ஸ் என்ற ஒரு வேத வல்லுனர் கணக்கெடுத்து வச்சிருக்கிறார். யோபு இந்த 2 அதிகாரம் வரைக்கும் வாயை மூடிட்டு இருக்கிறாரு. பிறகு 74 முறை வாயை திறந்து தூஷிக்கிறார். 74 முறை திரும்ப 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 தாம் பிறந்த நாளை சபிக்கிறார், கர்த்தரை தூஷிக்கிறார். கர்த்தர் என்ன இப்படி பண்ணிட்டார், கர்த்தர் இப்படி பண்ணிட்டார்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை தூஷித்துட்டே இருக்கிறார். 42 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறார், ஐயே நாம தப்பு பண்ணிட்டோம், தவறா பேசிட்டோம், வாயை திறந்து நாம தப்பா பேசிட்டோம்னு சொல்றாரு பாருங்களேன். நான் வாசித்து காட்டுறேன் பாருங்க. 3வது வசனம், யோபு 42:3. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கெட்டாதையும் நான் அறியாததையும் அலப்பினேன். நான் வாயை திறந்து தேவையில்லாதெல்லாம் பேசிட்டேன். ஒத்துக்கொள்றார், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாயை திறந்து தப்பா பேசிட்டேன்.
எப்போ வாயை திறந்து தப்பா பேசிட்டேன்னு உணர்வடைகிறார்னா ஒரு காரியத்தை விளங்கிக்கிட்டார். இவ்வளோ சூழ்நிலைக்கு மத்தியில, தன் இழப்புக்கு மத்தியிலே, தன் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, தனக்கு உண்டாயிருக்கிற அந்த வியாதிக்கு மத்தியிலே தான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சார். அது என்ன? 2வது வசனம் பாருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை. இந்த அறிவு வந்தது பாருங்க. அப்பதான் உணர்றார், ஐயையோ நம்ம தப்பா பேசிட்டோம். கடவுளை குறிச்ச ஒரு பார்வை வருது பாருங்க. சர்வ வல்லமை உள்ளவர்ன்ற பார்வை வருது பாருங்க. அந்த சர்வ வல்லவர்ன்ற அறிவு வந்த பிறகு அந்த நிழல்ல வந்து தஞ்சம் அடைகிறார். அது வரைக்கும் போராடுறார், வாயை திறந்து என்னென்னோ பேசுறாரு. சர்வ வல்லவர் என்ற அறிவு வந்த பிறகு, தேவன் எவ்வளவு பெரியவர் என்ற அறிவு வந்த பிறகு வந்து உட்கார்ந்து அதுல தஞ்சம் புகுறார் பாருங்க. வேதம் சொல்லுது, தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். தேவன் எவ்வளவு பெரியவர் என்ற அறிவு வரும்போது வாழ்க்கை மாறும். தேவன் எவ்வளவு நமக்கு உயர்ந்தவர், அவர் இந்த சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர், இந்த பிரச்சனைகளை காட்டிலும் அவர் எனக்கு வச்சிருக்கிற திட்டம் பெரியது, அவர் எனக்கு செய்ய நினைத்தது பெரியது, அது நடக்கும். இது நடந்திருக்குதுன்னா அதையும் கர்த்தர் நடத்தி காட்டுவார்னு சொல்லி அந்த எண்ணம் வந்த பிறகு, எவ்வளவு பெரிய தேவன் என்னுடைய தேவன், அண்ணன் வாயை திறந்து அழைப்பிட்டனே, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டனே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் பாருங்க. தேவன் சர்வ வல்லவர் என்ற அறிவுல வந்து அவன் தஞ்சம் வந்தான் பாருங்க. மோசே சொல்றாரு பாருங்க, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவனுக்கு இரவில் உண்டாகிற பயங்கரம் பயம் இல்லை, பகலில் பறக்கும் அம்புக்கு பயம் இல்லை, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயம் இல்லை, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? அவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். யோபு கண்டுபிடிச்சார் தான் பிரச்சனையே எப்படி வெளியில, அதுல இருந்து வெளியில வர்றது. தேவரீர் நீர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. உங்கள் தேவனை குறித்த பெரிய அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? இன்னைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை விட்டு வெளியில வர முடியும். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை விட்டு வெளியே வர முடியும். ஏன்னா பெரிய தேவன் உங்களை பெரிய காரியங்களை காண செய்வார். அப்போ இந்த முதல் நாள், இந்த புதிய மாதத்துல, டிசம்பர் புதிய மாதத்துல இன்றைக்கு சில காரியத்தில் மனசுல வைக்க பாருங்க. 11 மாசம் ஆச்சு, ஒன்றும் நடக்கல, அப்படியே வந்தது. இப்போ 11வது மாசம் வந்திருக்கிறேன், என்ன நடக்க போகுது அப்படிலாம் பேசாதீங்க. 11 மாசம் ஒருவேளை பேசலாம் கூட மனதில் அது மாதிரி எண்ணத்தை கொண்டு வராதிங்க, அனுமதிக்காதீங்க. அப்படியே வந்தா கூட அதை வெளியே துரத்துங்க, உள்ள வச்சிட்டு இருக்காதீங்க. அது தவறுன்னு ஒத்துக்குங்க. ஐயோ நான் அலப்பிட்டேன், ஐயோ தேவையில்லாம நான் உட்காந்து சிந்திச்சிட்டேன், 11 மாசம் நடக்காது, இந்த மாசம் நடந்துற போதா அப்படிலாம் நினைக்காதீங்க. பாருங்க, ஒரு சில காரியங்களை நீங்க விளங்கிக்கணும். தாமதங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தாமதங்கள் தேவனுடைய திட்டங்களை மாற்றப் போவதில்லை, தேவன் செய்ய நினைத்ததை மாற்றப் போவதில்லை. நம்ம வாழ்க்கையில கடவுள் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ அது தாமதத்தின் நிமித்தம் நடக்காததுனால, இந்த 11 மாசம் நடக்காததுனால அவர் செய்ய நினைத்தது ஒண்ணு மாற போறது இல்லை. அவர் செய்ய நினைத்தது தான், அவர் முடிவெடுத்தது தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தாமதங்கள் என் வாழ்க்கையில நடக்காது என்பதை சொல்லவில்லை. தாமதங்களை குறித்து ஒரு காரியத்தை மனதில் வச்சுங்க. தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்று வாசிக்கிறோம். தாமதித்தாலும் உங்கள் வாழ்க்கையில தாமதங்களை பார்க்குறீங்களா? ஒரு காரியத்தை மனதில் வச்சுங்க, அவர் இன்னும் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது என்பதை அல்ல, நடக்காது என்று அர்த்தம் அல்ல. தாமதங்களை ஒரு காலமும் நடக்காது என்று நினைத்திராதீங்க. தாமதங்கள் வாக்குத்தத்தங்களை குறித்து ஒரு தவறான, அதாவது நெகட்டிவான எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு வர அனுமதிக்காதீர்கள். வாக்குத்தத்தம் இருக்குது, கர்த்தர் இப்படிலாம் சொல்லி இருக்கிறார், இதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே, தாமதம் ஆயிடுச்சே, ஒன்றும் நடக்கலையே. ஒரு பாட்டு இருக்குது, நம்ம மாத்திட்டோம் தெரியுமா? சோர்ந்து போகாதே என்ற ஒரு பாட்டு நம்ம பாடுறோம். அதுல அந்த பாட்டு, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்குத்தத்தங்கள் பாட தெரியாதா? வாக்குத்தத்தங்கள்
அந்த பாட்டு ஒரிஜினலா எழுதினவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அதை இப்படி மாத்திட்டார், வாக்குத்தத்தங்கள் நம்பிக்கை கலந்தது. வாக்குத்தத்தங்கள் தொலைந்து போகல, வாக்குத்தத்தங்களை பார்க்க 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 கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை தான் உருவாக்குமே தவிர தொலைந்தெல்லாம் வாக்குத்தத்தம் போகல. நம்ம தான் மாத்தி பாடின்னு இருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் நம்பிக்கை கலந்தது. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் தொலைந்து போகல. ஆண்டு முடிவுக்கு வந்திருக்குது, இன்னும் ஒன்றும் நடக்கல. இன்றைக்கு இந்த புதிய மாதத்துல முதல் நாள்ல இன்றைக்கு உங்கள் மனதில் வைங்க, இந்த தாமதங்கள் என் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் தொலைந்து போயிட்டது என்பது அர்த்தம் இல்லை. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை தான் எனக்கு சொல்லித் தருது. அல்லேலூயா. காலங்கள் ஆகிறது எதை காட்டுகிறது? இன்னும் அவர் இருக்கிறார், அவர் செய்ய நினைத்திருக்கிறார், அவர் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, இந்த அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இந்த பார்த்துன்னு சொன்னார்ல, அதை இன்னும் கொஞ்சம் விளங்கிக்கலாம். 3 உதாரணத்து மூலமா விளங்கிக்கலாம். 1, மோசே. சவால்களை சந்திக்கிறதுனால நீங்கள் சிறியவர்கள் அல்ல. சவால்களை சந்திக்கிறதுனால உங்கள் தேவன் சிறியவர் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது. சவால்களை சந்திக்கிறதுனால உங்களை தேவன் கைவிட்டுட்டார் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்கு இருக்கும் சவால்கள் உங்களை சிறியவர்களாய் பார்க்க வைக்குது அப்படின்னா நீங்கள் வசனத்துக்கு திரும்பவும் வந்து உங்களை திரும்பவும் செக் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது. உங்கள் பிரச்சனைகள் உங்களை சிறியவர்களாக்குதா? உங்கள் வாழ்க்கையில் அது பெருசா இருந்து உங்களை ரொம்ப சிறியவர்களாக்குதா? உடனே நீங்கள் வசனத்துக்கு வந்து பார்க்கணும். நான், என் தேவன், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற வார்த்தையின் மூலமா உங்களை திரும்பவும் நீங்கள் தேற்றிக்கொள்ள வேண்டும். சவால்கள், இன்றைக்கு நெருக்கங்கள், இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பொருளாதார சூழ்நிலையில சந்திக்கிறதுனால உங்கள் தேவன் அந்த சூழ்நிலையை விட சாதாரணமாயிட்டார்லாம் நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது நாம் வசனத்துக்கு வர வேண்டியது அவசியமா இருக்கு. வசனத்துக்கு வந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியதா இருக்குது. இல்ல, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், நான் சந்திக்கிற இந்த சூழ்நிலையை விட என் தேவன் பெரியவர். அப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்குள்ள நாம வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். தானாலாம் உருவாகாது, நாம உருவாக்கணும். வசனத்துக்கு நாம வந்து கேட்கணும். அதான் வார வாரம் வரணுன்றது. வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மனநிலை உங்களுக்கு உருவாயிடும். 2வது, வேத வசனங்களை நாம சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்குது. வேதத்தை நாம் எடுத்து தியானிக்கும் போது கண்டிப்பா அந்த பயம், அந்த கவலை, அந்த என்னவாகுமோ என்ன செய்வோமோன்ற அந்த காரியத்துக்கெல்லாம் வேத வசனம் நமக்கு பதில் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே சவால்களை பார்த்து உங்களை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. சவால்களை பார்த்து கர்த்தரை மறந்து விடாதீர்கள். சவால்களை பார்த்து வாக்குத்தத்தங்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வாக்குத்தத்தங்களை குறித்து அசதியாயிராதிருங்கள். சவால்கள் பெருசாகும் போது, நெருக்கங்கள் பெருசாகும் போது, ஒருவேளை இன்றைக்கு நம்ம ஒருவேளை பண்ணியே ஆகணும்ன்ற நிலைமை வரும்போது, என்ன செய்வோன்ற ஒரு கேள்வி வரும்போது, நீங்கள் உங்களை சாதாரணமாவோ கர்த்தரை சாதாரணமாவோ வாக்குத்தத்தங்களை சாதாரணமாவோ நினைச்சிடாதீங்க. ஏன்னா என்றைக்குமே கர்த்தர் சாதாரணமானவர் இல்லை. என்றைக்குமே வாக்குத்தத்தங்கள் சாதாரணமானது அல்ல. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை தான் மூலமா கர்த்தர் ரட்சிப்பார் என்று முன்னமே அறிந்திருந்தார். கர்த்தருடைய திட்டத்தை அறிந்திருந்தார். கர்த்தர் தன்னை சிறு வயதிலிருந்து, சிறு பிள்ளையிலிருந்து காப்பாற்றி தன்னை வச்சு பார்வோன் வீட்டில் வளர்த்து எப்படி தன்னை மூலமா இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு போறாருன்றத 430 வருஷம் தன் ஜனங்கள் அடிமையா இருக்கிறதையும் அங்கிருந்து தன் ஜனங்களை காப்பாற்றி கொண்டு போறதையும் முன்னமே அறிந்திருந்தார். அறிந்திருந்தவர் என்ன பண்றாரு, தன்னுடைய இனத்தை ஒரு எகிப்தியன் தொந்தரவு பண்ணும்போது அவனை வெட்டி புதைச்சிடறான் பாருங்க. அவனே அடக்க ஆராதனை நடத்திட்டான், பண்ணி முடிச்சிட்டான். அடுத்து தான் இனத்தாருக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு, ஏன்பா நமக்குள்ளவே நீங்க சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டா உடனே அவங்க சொல்றாங்க, அவங்கள மாதிரி என்னையும் கொல்லலாம் நினைக்கிறியோ, அவனை மாதிரி எங்களையும் கொன்னு புதைக்கலாம் நினைக்கிறியோ. உடனே
தெரிஞ்சிச்சு போல இருக்குது விஷயம், தப்பிச்சு ஓடிடுறார். 40 வருஷம் வனாந்திரத்துல சுத்திட்டு இருக்கிறார். நம்ம வேலைக்கு ஆகாது, நம்ம அப்படிதான் நினைச்சவர். எப்படி நினைச்சவர்? தன்னை வச்சுதான் கர்த்தர் இந்த ஜனங்களை ரட்சிக்க போறாருன்றதுனால தான் எகிப்தியனை போட்டு தள்ளிட்டாரு. ஆனா தாம் ஒரு தன்னுடைய அந்த காரியம் தெரிஞ்சதுன்னா உடனே தப்பிச்சு போய் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தப்பிச்சு போய் 40 வருஷம் காட்டுல வனாந்திரத்திலே சுத்திக்கிட்டு கிடக்கிறார். கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் சந்தித்து மோசேவை அழைக்கிறார். வா, உன்னை நான் அனுப்ப போறேன், வா, உன்னை நான் அனுப்ப போறேன்னு சொன்ன உடனே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், என் ஜனங்களை உன் மூலமா கொண்டு வர போகிறேன், வா. திட்டம் மாறவே இல்லை, நான் உன்னை கொண்டு போட்ட நோக்கம் மாறவே இல்லை, சவால்கள் அதை மாத்தாது. நீ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நான் வைத்திருக்கிற திட்டத்தை மாற்ற போறதில்லை. உன்னை கொண்டு நான் என்ன செய்யணும்னு நான் முன்ன குறிச்சிருந்தனோ அதைத்தான் நான் செய்ய போறேன். நான் மாத்த போறதில்லை, நான் மாறாதவர், நான் மாத்த போறதில்லை, உன்னை வச்சுதான் செய்ய போறேன். வனாந்திரத்துல வந்துட்டேன், கடவுள் மறந்துட்டு இருப்பாரு, ஜனங்கள்லாம் மறந்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறான். இல்ல இல்ல, உன்னை வச்சுதான் நான் செய்ய போறேன்ட்டு கர்த்தர் அவனை வந்து சந்திக்கிறார். அற்புதமான இடம் பாருங்க இது. 10, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான். தன் சூழ்நிலையை பார்த்து, தனக்கு உண்டாயிருந்த அந்த சவாலை பார்த்து தன்னை எடை போடுறான், தன்னை சாதாரணமாக்க. கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, உன்னை அழைக்கிறவர் நான், உன்னை நான் அனுப்புகிறேன் என்றார். பாருங்க, நான் உன்னை அனுப்புவேன், வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன். அங்க கொண்டு போய் உன் மூலமா அந்த ஜனங்களை கொண்டு வர வேண்டியது ஏன் வேலை என்றாரு. இவன் சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம். அப்படின்னா கர்த்தர் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை, தான் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. நான் எம்மாத்திரம், அனுப்புவேன் வான்னு சொன்னாரே அதை நம்பல. ரெண்டாவது தன் மேல இருந்த நம்பிக்கைலாம் போச்சு. எங்க போச்சுனே தெரியல. அங்க ஒருத்தன் அடிக்கிறான்னா ஒண்ணு போயிட்டு வெட்டி புதைச்சாச்சு. இப்ப சொல்லுகிறான், நான் ஏமாத்துறேன். 40 வருஷம் என்ன ஆயிடுச்சு, அவன் மனநிலையே மாத்திடுச்சு. நான் ஏமாத்துறோம். இனி கூட நிறைய பேர் 11 மாசம் என்ன நடந்துற போகுது, இந்த 30 நாள்ல பேஸ்புக்ல போட்டு வந்திருக்கிறேன் நான். 30 நாள் இருக்குதே, இன்னும் இந்த வருஷம் முடியலையே. சில பேருக்கெல்லாம் இந்த மாதிரி பாருங்க, இந்த ஆண்டின் முடிவும் ஆண்டின் துவக்கமும் பிரசங்கியார் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வேலை. காலி ஜாடிகளா இருக்கிறீர்களா? ஊழியக்காரர்களாகிய எங்க வேலை என்ன தெரியுமா? அதை இந்த மாதிரி வார்த்தைகளால் நிரப்புறது, இந்த மாதிரி தண்ணீரால நிரப்புறது எங்க வேலை. அதை திராட்சை ரசமா மாத்துறது இயேசுடைய வேலை. இருக்கிறீங்களா? காலி பாத்திரம் ஏன் நான், அற்பமான பாத்திரம், ஓரத்துல வைக்கப்பட்ட பாத்திரம், என்ன வச்சு என்ன செய்ய போறார் நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த பாத்திரத்துக்குள்ள இந்த மாலை வேலை நாங்க என்ன பண்ணின்னு இருக்கணும் தெரியுமா? எங்களை போல வேலைக்காரர்கள் இன்றைக்கு என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? இந்த துவக்கத்துல இந்த மாசம் முடிஞ்சிட்டு, இந்த மாசம் நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன நடந்துற போகுது இல்லையே, தண்ணீரால நிரப்பிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. சிலருக்கு அது அற்பமா இருக்கு, என்ன தண்ணி, என்ன பிரசங்கம் தானே, எப்ப முடிப்பார் அப்படி தோணின்னு இருக்கும். ஆனா நாங்க நிரப்புற தண்ணீரை இன்னொருத்தர் கையில அது போகுது. அது அவரு என்ன பண்ண போறார்? திராட்சை ரசமா மாத்த போறார். ஹலோ, நீங்க கிடையாது வேலைக்காரங்க, நாங்க தான் வேலைக்காரங்க. நீங்க காலி பாத்திரம். மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்துட்டாங்க, நீங்கள் வேலைக்காரர்கள், நீங்கள் நிரப்பாம இருக்கிறீங்கன்னு. அப்ப பாத்திரம் எது தெரியலையே. பாத்திரம் நீங்க, வேலைக்காரங்க நாங்க. எங்க வேலையை நாங்க ஒழுங்கா செய்யணும். நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஆமா போட்டு இருக்க கூடாது. ஆமா ஆமா, இந்த வருஷம் அப்படித்தான் சிஸ்டர் இருக்கும். அப்படி கிடையாது, இந்த வருஷம் அப்படி இருக்காது. இந்த வருஷம் அப்படி முடியாது. உங்களுக்கு தண்ணீரால நிரப்ப வேண்டியது எங்க வேலை. ஹல்லேலூயா. அதை திராட்சை ரசமா மாத்துறது அவர் வேலை, அவர் மாத்திடுவார். ஆனா நாங்க நிரப்பணும், ஊழியக்காரங்க நாங்க மாத்தணும். அதனாலதான் நீங்க உங்களுக்கு இடம் கொடுக்கணும். பாத்திரங்கள் நீங்கள் இடம் கொடுக்கணும், நாங்க நிரப்பணும். என்ன ஆச்சோ தெரியல, மோசே ஏமாத்திரன்றார். 40 வருஷம் தன் தோல்வியே நினைச்சிருந்திருப்பார், தான் இயலாமையே நினைச்சிருந்திருப்பார். அவ்வளவுதான் போல இருக்கு. நம்மால ஒன்றும்
முடியாது போல இருக்குது, அவசரப்பட்டோம் போல இருக்குது, யோசிக்காம செஞ்சிட்டோம் போல இருக்குது, தெரியாம கால் வச்சிட்டோம் போல இருக்குது. அப்படிதான் நிறைய பேர் பின் வாங்கிடுறாங்க. நம்மெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு மோசே சொல்றார், நான் ஏமாத்திரம். கவனிங்க, அதற்கு அவர் 12, நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே. கர்த்தர் அவனை தூண்டி விடுறாரு பாருங்க. நான் உன் கூட இருப்பேன், பெரிய தேவன் நான். நீ ஏமாத்திரம் நினைக்கிறியே, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன்றார் பாருங்க கர்த்தர். நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன் கூட இருப்பேன்றதுக்கு அடையாளமே சொல்றேன். நீ திரும்பி வந்து இந்த மலையில நின்று என்ன ஆராதிப்பீர்கள், அடையாளமா சொல்றேன், நான் உன் கூட இருப்பேன். கர்த்தர் தான் கூட இருப்பேன்ற அந்த பெரிய மனது நிலையை ஏற்படுத்தி விடுறார். ஆண்டவர் என் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும், ஆண்டவர் என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு சோர்ந்து போகணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ள ஏற்படுத்துறார். அந்த பெரிய தேவன் தன்னோடு கூட இருக்க போகிறார்ன்ற எண்ணத்தை அவனுக்குள்ள ஏற்படுத்துறார். ஏற்படுத்தி 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 கடைசியில் என்ன ஆகுது தெரியுமா? இவன் புலம்புறான், அவன் போமாட்டேன்னே சொல்றான் பாருங்க. கர்த்தரே கோவப்படுற அளவுக்கு நடந்துக்கிறான். 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பாருங்க, என் வாய் சரியில்லை, என் வாய் திக்கு வாய், நான் பேச முடியாது, நான் பேசினா ஜனங்க கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கிறான் பாருங்க. கர்த்தர் அவன் பார்வையை மாத்தி விடுறாரு. 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, வேகமா படிச்சா ஒன்னும் அவ்வளவுதான். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார் பார், உன்னை நான் பார்வோனை விட உன்னை பெரியவனாக்குறேன்றார். உன்னை பார்வோனை விட பெரியவனாக்கி இருக்கிறேன். ஏன், எந்த விதத்துல? நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன்ல, அந்த ராஜாவை விட பெரியவர் உன்னோடு இருக்கிறார். ஆகவே நீயும் பெரிய ஆள் தான் சொல்றார். பார், உன்னோடு நான் இருக்கிறேன், நீ பார். பார்க்க சொல்லி தராரு பாருங்க கர்த்தர். மோசே நான் ஏமாத்திரம் சொன்னவனுக்கு கர்த்தர் சொல்றார், பார். எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பார். முதல்ல என்ன பார்க்கணும், அப்புறம் கண்ண மூடினே நான் பிரசங்கம் கேட்க போறேன், எல்லாம் வேணாம். முதல்ல என்ன பார்க்கணும், அப்புறம் வேதத்தை பார்க்கணும், அப்புறமா கர்த்தர் சொல்லுகிறது போல உங்களை நீங்க பார்க்கணும். கர்த்தர் சொல்றாரு, மோசே நான் உன் கூட இருப்பேன். ஆகவே பார்வோனை விட நீ எந்த வகையிலும் சிறியவன் அல்ல, எந்த வகையிலும் நீ தாழ்ந்தவன் அல்ல, உன்னை அவனுக்கு விட பெரியவன் ஆக்குறேன். பாருங்க, உன் சகோதரனாக ஆரோன் தீர்க்கதரிசியா இருப்பான். பாருங்க, கர்த்தர் மோசே மனநிலையை மாத்துறார், பார்க்க சொல்லி தரார். பார், நான் உன் கூட இருக்கிறதுனால நீ பார்வோனை விட பெரியவன். பார்வோனுக்கே நீ தான் தேவன், நீ சொல்றதை தான் பார்வோன் கேட்கணும், நீ பேச போறதை தான் பார்வோனுக்கு கீழ்ப்படியணும். உன்னை நான் அப்படி ஆக்க போறேன், உன்னை அப்படி ஆக்கி இருக்கிறேன். இன்னொரு வேத பகுதிக்கு வருவோம். இங்க கிதியோன்றவர் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை வந்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகள் ஆண்டு கொண்டு வந்த காலங்கள். இந்த காலத்திலே ராஜாக்களுக்கு முன்ன நியாயாதிபதிகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தாங்க. அப்போ இந்த நியாயாதிபதிகள் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா வாழ்றாங்க பாருங்க. அந்த நேரத்துல மீதியானர்கள் கையில மாட்டிக்கிட்டாங்க. மீதியானர்கள் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா இந்த ஜனங்க பாவத்துல விழுந்து கர்த்தருக்கு விரோதமா வாழ்றாங்க. குறிப்பா இந்த ஜனங்கள் வந்து விக்கிரகார ஆராதனைக்குள்ளெல்லாம் நுழையிறாங்க. கர்த்தர் அதை பார்த்துட்டு இந்த ஜனங்களை மீதியானர்கள் கையில ஒப்பு கொடுக்கிறார். முதல் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், தயவு செய்து கவனிங்க. 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்கள். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பின்னும்னா திரும்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும்
அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது கவனிங்க, மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். திரள் கூட்டமா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாப்பாடு விஷயத்துல கைய வச்சிட்டாங்க. அவர்களுடைய விவசாயத்தை கெடுத்து போட்டாங்க. அவருடைய ஆடு மாடுகள் கழுதைகளை வைக்காம போயிட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு போட்டு போயிட்டாங்க. 5 பாருங்க, அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கெடுக்கிறதுக்குனே வருவாங்க பாருங்க. இந்த ஜனங்க சிறுமைப்பட்டார்கள். 6வது வசனம், இப்படி மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். சிறுமைப்பட்டு கர்த்தர்கிட்ட மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட கேட்கறாங்க, எங்களை மன்னியும் முறையிடுறாங்க. கர்த்தாவே, இந்த நிலைமையில உம்முடைய ஜனங்களாகி எங்கள் மேல இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க. அவர்களை 12வது வசனம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரின் யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இவன் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இப்படி அடிக்கிறான். எங்க மீதியானர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போயிட்டு சாப்பாடுக்காக ஒளிச்சு பண்றான். மறைமுகமா இதை செய்யறான். எங்க அவங்க வந்து இதை கெடுத்து போட்டுருவாங்களோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு பாருங்க. 12, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, யாரு? கிதியோனுக்கு தரிசனமாகி அவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அவன் பராக்கிரமசாலி இல்லை, அவன் பராக்கிரமசாலி கிடையாது. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றும் பராக்கிரமசாலி எல்லாம் கிடையாது. ஆனா இதே வசனத்தை வச்சே புரிஞ்சுக்கலாம், கர்த்தர் அவனை பராக்கிரமசாலின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன், அது போதும் உனக்கு. நீ பராக்கிரமம் செய்ய முடியும், நீ பராக்கிரமம் செய்ய முடியும், நீ ஜெயிக்க முடியும், நீ மேற்கொள்ள முடியும், நீ இதை தோற்கடிக்க முடியும், இந்த சூழ்நிலையை நீ ஜெயிக்க முடியும். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். இந்த பராக்கிரமம் நீ பண்ண முடியும், நீ அதை ஆக்கிரமிக்க பண்ண முடியும். அவங்க வந்து அதை பண்றாங்கன்னா அவங்கள துரத்தி அடிக்க முடியும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றார். சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு, அதான் சொல்றார், கர்த்தர் எங்க கூட இருந்தா இப்பெல்லாம் நடக்காது. கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் நீர் அற்புதமா கொண்டு வந்தீரே. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வனாந்திரத்தின் வழியா, செங்கடலின் வழியா, எரிகோவின் வழியா அற்புதமா கொண்டு வந்தீரே. இதையெல்லாம் எங்களுக்கு சொன்னார்களே, அந்த அற்புதங்கள்லாம் எங்க? இன்னைக்கு இவர்கள் வந்து எங்களுடைய விளைச்சலை கெடுத்து போடுறாங்க, எங்களுக்கு ஆகாரத்தை தடை பண்றாங்க, எங்களுடைய மிருக ஜீவன்களை கொன்று போடுறாங்க, ஒன்னும் வைக்காம போயிடுறாங்க. அப்போ இவர்களுக்கு வருத்தம். அதான் சொல்றாரு, அற்புதம்லாம் எங்க? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். புலம்ப ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இந்த பலத்தோட போன்றார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர். தயவு செய்து கவனிங்க, பராக்கிரமசாலியேன்னு சொன்னது கூட அவன் இன்னவோ உடம்பெல்லாம் இப்படிலாம் நல்லா வச்சு கட்டுக்கோப்பா வச்சு நல்லா அவனே திருட்டுத்தனமா யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி, எங்க நம்ம அடிக்கிறத தூரத்துல இருந்து பார்த்துட்டு வந்து நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நம்மளையும் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமா அவன் சாப்பாடுக்கு கொஞ்சோண்டு எடுத்து தட்டிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து பயந்துன்னு இருக்கிறான் அவன். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பின்னணி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயப்படுறான். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பயமா இருக்குதுன்னா நீ இப்படி செஞ்சு பாருன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு பயப்படுறான் இவன்.
அவன் பராக்கிரமசாலி கிடையாது. அவன் பராக்கிரமசாலின்னு சொன்னது கர்த்தர் காரணம் என்னன்னா, நான் உன் கூட இருக்கிறேன். அதுதான் அவனை பராக்கிரமசாலி என்று அழைக்க வச்சது. ரெண்டாவது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போனாரே. உடனே நம்ம எங்க வந்துடக்கூடாது. அவன் கையில இருந்த அந்த திறமையை கர்த்தர் சொல்லல, அவன்கிட்ட இருந்த அந்த புத்தி கூர்மை ஞானத்தை சொல்லல. அவன்கிட்ட சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேனே, இந்த தைரியத்தோட போ, நான் உன் கூட இருக்கிற இந்த நம்பிக்கையோட போ, அவர்களை நீ ஜெயிப்ப, நான் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இதே தான் மோசே கிட்டே சொன்னார். பல லட்சம் ஜனங்களை மோசே வழி நடத்திட்டு வர்றார். அதே போல இந்த மீதியானர்கள் கையிலிருந்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்றார். 15 அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன். மென்டாலிட்டியை பாருங்க, மனநிலை. இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும். பார்வை பாருங்க, இவன் தன்னை எப்படி பார்க்கிறான் பாருங்க. கர்த்தர் இவனை எப்படி பார்க்கிறார்? பராக்கிரமசாலியா பார்க்கிறார். இவன் தன்னை எப்படி பார்க்கிறான்? நான் எளியவன், நான் சிறியவன். தன்னை எப்படி பார்க்கிறோம்? நாம் எப்படி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கிறோம்? நம்முடைய சூழ்நிலைகளை நாம் எப்படி பார்க்கிறோம்? அதனால தான் வசனத்துக்கு நாம் வர வேண்டியதா இருக்குது. நாம் பார்க்கிற பார்வைகள் சில நேரத்தில் அது நமக்கு பயத்தை தான் இன்னும் அதிகரிக்கும். அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா நம் பார்வைகளை மாத்திட்டு இருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையில நீங்கள் சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சில சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அதை எப்படி பார்க்கிறாய்? கிதியோனை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலி. கர்த்தர் பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம், அது ரொம்ப அவசியம். மோசேயை பார்த்து சொன்னார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனா பார்க்கிறேன், நீயும் அப்படி உன்னை பாருன்றார். இங்க சொல்றாரு, இந்த மிதியானர்களை மேற்கொள்ளக்கூடிய பராக்கிரமசாலியா உன்னை பார்க்கிறேன்றாரு. ஆனா அவன் போய் புலம்பின்னு இருக்கிறான், நான் சிறியவன் தானே, நான் எளியவன் தானே. 16 திரும்ப கவனிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட, திரும்ப திரும்ப சொல்றாரு கர்த்தர், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். அவன் மனநிலையை மாத்துறார். இன்னைக்கு கூட நீங்க இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது, இந்த புதிய மாதத்தை நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள். இன்னைக்கு வரும் காரியங்கள், இனி வரும் சூழ்நிலைகள் எல்லாம் சந்திக்கும் போது ஒரு காரியத்தை மனதில் வைங்க, பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சொல்றாரு பாருங்க, பிக்சர் கொடுக்கிறாரு பாருங்க, எப்படி பிக்சர் கொடுக்குற. நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பா என்ற. ஒரு மனுஷனை அடிக்கிறது போல அவ்வளவு கூட்டத்தையும் அடிப்ப. ஒரு மனுஷனை தோற்கடிக்கிறதுக்கு நீ எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியோ, ஒரு மனுஷனை நீ மேற்கொள்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவியோ அவ்வளவுதான் நீ ஸ்பெண்ட் பண்ண போற. ஆனா ஒரு மனுஷனை மேற்கொள்றது போல அவ்வளவு பெரிய மேற்கொள். நீ கஷ்டம்லாம் பட தேவையில்ல, ஆனா நான் உன் கூட இருக்கிறன்ற அறிவுல வாழு, நான் உன் கூட இருக்கிறன்ற அறிவுல நட, நான் உன் கூட இருக்கிறன்ற அறிவுல இந்த யுத்தத்தை சந்தி, நான் உன் கூட இருக்கிறன்ற காரியத்தை வச்சு அவர்களுடைய எதிர்ப்பை சந்தின்னு கர்த்தர் சொல்றார். மனநிலையை மாத்தி விடுறார், பார்வையை மாத்தி விடுறார். இன்னைக்கு நம்ம பார்வை ரொம்ப மாறணும் பாருங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க பார்வை மாறணும். இதே பார்வையை புதிய ஆண்டுலையும் கொண்டு போவாதீங்க. அப்படிதான் ஒருத்தர் சொன்னார், முதல் நாளே செருப்பு காணுமா, செருப்பு காணாம போயிடுச்சு அவருக்கு நியூ இயர் அன்னைக்கு. இனி என்னென்னவோ நடக்குமோ, இங்கே சொல்லிட்டார், இனி என்னென்னவோ நடக்குமோன்ட்டார். ஒரு வாரம் கூட ஆகல, ட்ரெயின் அடிச்சிடுச்சு. என்ன நம்ம பேசுறோன்றது எப்படி நம்ம பார்க்கிறோன்றதை வச்சிருக்குது. அதனால தான் வேதத்துல நம்மளை எப்படி பார்க்கணுன்ற சத்தியங்களை வெளிப்படையாக, திட்டவட்டமாக, விளக்கமாக சொல்லி தரப்பட்டிருக்கிறது. மலையை கூட நம்ம எப்படி பார்க்கணும்னு இயேசு சொல்லித்தரார். மலை இருக்குதுன்னு பார்க்க சொல்லித்தரல, மலையை பார்த்து உன்னையிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், அப்படி பார்க்க சொல்லித்தரார். நிச்சயமா ஆச்சரியப்பட்டிருப்பாங்க சீஷர்கள்,
எந்த தைரியத்தில் இயேசுவே மலையை பார்த்து பேச சொல்றீர்? அதை தான் சொல்றாரு, உன் கூட இருக்கிறேன்னு நான் சொல்லுகிறேன். நினைக்கிறீங்களா வலையை போய் போடுனாரு? எந்த தைரியத்தில் போய் போட்டிருப்பான் அவன்? சொல்றவரே கூட இருக்கிறார். இப்ப ஏமாந்தா பேதுரு இல்லை. இப்போ ஒரு வகையில ஒரு மீனும் கிடைக்கலன்னா இப்போ அவமானம் யாருக்கு? இப்போ யாருக்கு அவமானம்? இப்போ யாருக்கு தோல்வி? அது இப்போ ரெண்டாவது அனுப்புறாரே, அவருடைய பிரச்சனை அது. மோசே இன்னொரு முறை போய் எகிப்தில் அவமானப்பட்டா மோசேக்கு அவமானம் இல்லை, கர்த்தருக்கு அவமானம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் அவமானப்பட்டு சரித்திரமே இல்லை, என் நாமம் தூஷிக்கப்பட்டு சரித்திரமே இல்லை, என் நாமம் சொல்லிட்டாரு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண, அவர் பரியாசம் பண்றது இடம் கொடுக்க மாட்டார். அதான் சொல்றாரு, மோசே இந்த போன முறை நீ பண்ண ட்ரை பண்ண தோத்துச்சு, இந்த முறை நான் அனுப்புறேன் போ. கிதியோன் கிட்ட சொல்றார், இந்த முறை நான் அனுப்புறேன். அதே போல கிதியோன் தன் 300 ஜனங்களை வச்சுக்கிட்டு அந்த மீதியானவர்களை தோற்கடித்தான். 300 ஜனங்களை வச்சு தோற்கடித்தான். பாருங்கள், இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட பார்வை அவசியம். அப்படிப்பட்ட பார்வை வந்துடுச்சுன்னா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பெரியவர் என்னோடு இருக்கிறார். வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சவால்கள் எல்லாம் அப்படிதான் பார்க்கணும். பாருங்க, எரேமியா 1ஆம் அதிகாரம், தீர்க்கதரிசி சிறு வயதிலேயே கர்த்தர் அவரை பார்த்து பேசுறார். எரேமியா 1:4 வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். சொல்ற ஜாதினா தேசம், தேசங்களுக்கு உன்னை தீர்க்கதரிசியா நான் தாயின் கர்ப்பத்திலே தெரிந்தெடுத்துட்டேன். அப்பொழுது நான் 6வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றான். சொல்றான் பாருங்க, நான் சிறு பிள்ளை ஆண்டவரே, எனக்கு பேச வராது. தீர்க்கதரிசினா பேசணும், அதுவும் தைரியமா பேசணும். அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாருன்னு தைரியமா சொல்லணும். அவருடைய பாவத்தை எடுத்து சொல்லணும், அவர்கள் இருக்கிற சூழ்நிலை நிலைமை எடுத்து சொல்லணும், அவங்கள சொல்லி அவர்களை மனம் திரும்ப வைக்கணும். சொல்றாரு, நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது, அவ்வளவு தைரியம் எனக்கு இல்லை. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, உன்னை சிறு பிள்ளையா நீ பார்க்காத, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட உன்னுடனே. பாத்தீங்களா, யாரெல்லாம் தன்னை சாதாரணமா பார்த்தார்களோ அவர்களிடத்தெல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? விளங்குதா உங்களுக்கு? தங்களை சாதாரணமா பார்த்த அத்தனை பேர்கிட்டையும் கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவங்க சாதாரணமான எண்ணத்தை தூக்கி எறியறதுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருக்கிறேன். தங்களை சாதாரணமா பார்த்தாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் எம்மாத்திரம். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் சிறியவன், நான் எளியவன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் சிறு பிள்ளைன்றாரு. 3 பேரும் தங்களை எவ்வளவு சாதாரணமா மட்டமா பார்க்கணுமோ பார்க்கறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படி பார்க்காத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். சாதாரணமா பார்க்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இன்னைக்கு சொல்றது தான், நாங்களாம் என்ன மாத்திரம், நாங்களாம் வாங்க முடியுமா, நாங்களாம் கட்ட முடியுமா, நாங்களாம் அப்படிலாம் வாழ முடியுமா, அப்படி நினைக்கிற புத்தியை தூக்கி போட்டு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதை நான் செய்ய முடியும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அதை செய்ய முடியும், என்னால அதை அடைய முடியும்னு சொல்லணும். பெந்தகோஸ்து சபை அல்லேலூயாவை எப்படி போடணும் தெரியுமா? அல்லேலூயா அதுக்கு தான் வரும். 3 முறை அல்லேலூயா சொல்லும் போது வரும். இந்த வசனத்துக்கு வந்திருக்கணும், உள்ள துடிச்சிருந்தா வந்திருக்கும். இது கர்த்தர் சொல்றாரு, உன்னை சாதாரணமா நினைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். மோசே கிட்ட சொல்றாரு, 40 வருஷம் நான் ஆண்டவரே அதை விட்டுட்டேன், அந்த வேலையை விட்டேன், எனக்கு அதெல்லாம் வராது, எனக்கு அதெல்லாம் செய்ய வராது, ஒத்து வராது. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒத்து வராதுன்னு சொல்லாத, உன்னை வச்சுதான் நான் அதை செய்ய போறேன். நான் திட்டத்தை மாத்தல, உன்னை வச்சுதான், உன் வாழ்க்கையில் நான் வச்ச வாக்கை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு எழுதின தலை எழுத்த நான் நிறைவேற்றுவேன்றாரு.
கர்த்தர் சொல்றாரு, மோசே சொல்றான் நான் ஏமாத்திறேன் என்ன வேணான்னு கோபப்படுறாரு கர்த்தர் மோசேவை பார்த்து. மோசேவை பார்த்து கோபப்படுறாரு. ஆனா கர்த்தர் மோசேவை பார்த்து திரும்பவும் அவனுக்கு இரக்கம் காட்டி சொல்லித்தராரு, இல்ல பார், மோசேவை விட பெரியவர், மோசே பார்வோனை விட உன்னை பெரியவனா வச்சிருக்கிறேன். உடனே மோசேக்கு என்ன வந்திருக்கும், பார்வோனை விட நான் எப்படி பெரிய ஆளு? பார்வோன் வீட்டில் வளர்ந்ததுனால இல்லை, இப்போ பார்வோன்னு போயிட்டு ஜெயிக்கிறதுக்கு இந்த 40 வருஷம் ஏதோ பிராக்டிஸ் பண்ணதுனால இல்லை, ஏதோ சில திறமைகளெல்லாம் இன்னும் வளர்த்துக்கிட்டதுனால இல்லை, ஒன்றை வச்சுதான் நான் உன் கூட இருக்கிறேன். கிதியோனுக்கும் அதை தான் சொல்றார். கிதியோனுக்கு 3 முறை சொல்றார் திரும்ப திரும்ப, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். அதே எரேமியாவுக்கும் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். பாருங்க, இப்ப பாருங்க, வாசிங்க எரேமியா 1:6. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி 8, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, ஏன்னா அவன் வாய் எனக்கு திக்கு வாய், எனக்கு பேச வராதுன்னால அவன் எந்த இடத்துல பலவீனனா இருக்கிறானோ கர்த்தர் அதை தொடராரு பாருங்க. என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். 10 எல்லாரும் படிங்க. பார், சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, பார்வையை மாத்து, நான் உன் கூட இருக்கிறேன், ஆகவே பார்வையை மாத்து. நான் உன் கூட இருக்கிறேன், நான் எம்மாத்திரம் பார்க்காத. நான் உன் கூட இருக்கிறேன், நான் எளியவன் சிறியவன் பார்க்காத. நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை சிறு பிள்ளைன்னு சொல்லாத. பார், உன்னை இப்படி பார். பாருங்க, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே பார் என்றார். ஹலோ, இன்னைக்கும் கர்த்தர் பார்க்க சொல்லித்தரார். 30 வருடம் 30 நாள் இருக்குது, ஒன்றும் பெருசா இருக்காது, அப்படி இல்லை. இது அற்புதங்களின் மாதமா இருக்கும், பதில் பெற்று முடிக்கிற மாதமா இருக்கும், இந்த ஆண்டை வெற்றிகரமாய் முடிக்கிற மாதமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அப்படி பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் பேச்சு அப்படியா இருக்கட்டும், உங்கள் எண்ணம் அப்படியா இருக்கட்டும். ஒருவேளை சவால்களை சந்திக்கிறதுனால நீங்கள் சிறியவர்களாகி விடுகிறதில்ல. சவால்களை சந்திக்கும் போது ஒரு காரியத்தை மனதில் வைத்து வசனத்துக்கு திரும்பவும் வந்து உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 11 பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே நீ எண்ணத்தை, கர்த்தர் நம்ம பார்க்கிறது மேல ரொம்ப கவனம் செலுத்துறார். நீ என்ன காண்கிறாய், எண்ணத்தை காண்கிறாய், உன் பார்வையை பார்த்துட்டியான்னு கேட்கிறார். ஹலோ, உன் பார்வையை மாத்திட்டியான்னு கேட்கிறார். பக்கத்தில் உங்களை கேளுங்க, உங்க பார்வையை மாத்திட்டீங்களான்னு. குறை பார்க்குற மாதிரியே இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சின்னு இருக்கக்கூடாது. கண்ணாடி முன்ன நிற்கும் போது சில நேரத்தில் குறை பார்க்கறது நல்லது. ஏன்னா ஒழுகின்னு இருக்கும், எங்க நான் எதனா ஒட்டின்னு இருக்கும், சாப்பிட்டது இங்கே ஒட்டின்னு இருக்கும், அடுப்பு கரையில் ஏதோ சமைக்கும் போது இப்படி பண்ணிட்டு இருப்போம், அப்படியே ஒட்டின்னு இருந்திருக்கோம். குறை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்கறது நல்லது. ரெண்டாவது, கண்ணாடியை பார்க்கும்போது கர்த்தருக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றதை பார்க்கறதுக்கும் கண்ணாடி வச்சுக்கணும். கர்த்தருக்குள்ள நான் அழகா இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள நான் பராக்கிரமசாலியா இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் சுகமா இருக்கிறேன். உங்களை நீங்கள் வேறு விதமாகவும் பார்க்கணும். பாருங்க, உங்கள் குறைகளை பார்த்து சரி பண்றதுக்கு தேவைதான். ரெண்டாவது, உங்களை நல்லா பார்க்கறதுக்கும் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது உங்களை குறித்து சந்தோஷப்படுங்க. இருக்குதுங்களா? இந்த கலரை வச்சே சிந்திச்சுன்னு இருக்காது. இந்த கலர்லாம் ஒன்றும் இல்லை, இருக்குதுங்களா? முடியெல்லாம் ஒன்றும் இல்லை. சில பேருக்கு கவலை, அவங்க முடி அவ்வளோ பெருசாகுது, என் முடி ரொம்ப சின்னதாகுது, அவங்க கலரு, அவங்க நல்லா கலராக இருக்கிறாங்க. கேட்டு பாருங்க அவங்க கிட்ட. அதுக்குன்ட்டு தேய்க்கிறது வராது. அது செங்கலை போட்டு தேய்ச்சாலும் வராது, கிரீமுங்கெல்லாம் வாங்கி போட்டு தேய்ச்சாலும் வராது. இந்த டிவி பார்த்துலாம் நம்பிடாதீங்க. விளம்பரம் போடுறான் பாருங்க, அவன் 15 நிமிஷத்துல எவ்வளவு ஏமாத்த முடியும், 15 நொடியில ஏமாத்த முடியுமோ ஏமாத்துறான் பாருங்க. பயங்கரமான தில்லுமுள்ளுக்காரங்க அவங்க.
ஆப்பிரிக்காலேருந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து இந்த கிரீமை தடவி மாறி இருக்குது நீங்க போடுங்கன்னு சொன்னா பரவாயில்ல. நல்ல வெள்ளையா இருக்கிற பொண்ணை கொண்டு வந்து போட்டு இந்த மாதிரி அழகை கொடுக்கும் அப்படின்னா அது எப்படி? அது ஆகவே இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதையே குறையா உங்க வாழ்க்கையில பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த பார்வையே வச்சுக்கிட்டு குறைய கண்டுபிடிச்சிட்டு வெறும் சில பேர் இதுலயே கவனம் செலுத்துறாங்க. சில பேர் தங்களை எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? தங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க, தங்க பார்வை எப்படி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? சிலர் அவளுடைய வாழ்க்கை குறைகளை பார்க்கிறார்கள், சிலர் சரீர குறைகளை பார்க்கிறார்கள், சிலர் தங்கள் வாழ்க்கை குறைகளை பார்க்கிறாங்க. நான் ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் ஏழை புருஷனுக்கு வாக்குப்பட்டிருக்கிறேன், நாங்கள் இருக்கிறதெல்லாம் வில்லேஜ் ஆக்கும், நாங்கள் செய்யறதெல்லாம் சாதாரணமான வேலையாக்கும். அந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. குறைகளை பார்த்துட்டு இருந்தா வாழ்க்கையில மாற்றங்களை நாம் பார்க்க முடியாது. கர்த்தருக்குள்ளே நமக்குள்ள இருக்கிற நிறைவுகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு உண்டாயிருக்கிற நிறைவுகளை நம்ம பார்க்கணும். இயேசுவின் மூலமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிற அந்த நிலைமையை நாம பார்க்க வேண்டும். இயேசுவின் மூலமாய் தேவன் நமக்கு செய்து கொடுத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியங்களை பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வையை நம்ம மாற்ற வேண்டும். அதனாலதான் கர்த்தர் அந்த 3 பேரை வச்சு நம்ம பார்த்தோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுது. சிம்பிளா சொல்லவா, கர்த்தரை பார்க்கறதுனால மறுரூபம் அடையும். கர்த்தரை பார்க்க ஆரம்பிங்க. கண்ணாடியில பார்க்கிறது போல கர்த்தர் முன்ன வச்சு கர்த்தருக்குள்ள உங்களுக்கு உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியங்களை, கர்த்தருக்குள்ள உங்களுக்கு உண்டாயிருக்கிற வாக்குதத்தங்களை, கர்த்தருக்குள்ள உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை, இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்ணாடியில பார்க்கிறது போல பார்க்க சொல்றார் பவுல். சொல்றார், நாம் எல்லாரும் முகத்தை மூடிக்கிட்டு அப்படி இல்லை, திறந்த முகமாய் அந்த கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ, இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ்ந்தாரோ, அவரை மூலமாய் தேவன் நமக்கு என்னெல்லாம் செய்து நாம் என்னெல்லாம் ஆகணும்னு திட்டம் போட்டு வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் பார்த்து மறுரூபமாக்கி கொள்ள வேண்டும் சொல்றார். குறைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா, சரீர குறைகளை, வாழ்க்கை குறைகளை பார்த்துட்டு இருந்தா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ஒரு காலம் மாற்றத்தை பார்க்க முடியாது, அப்படியே தான் இருக்க போறோம். ஆனால் கர்த்தருடைய சாயலை பார்க்கணும், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்களை பார்க்கணும், கர்த்தர் எனக்காக என்னெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறார், நான் என்னெல்லாம் ஆகணும்னு அவர் சிலுவையில மரித்தார், இதையெல்லாம் கண் முன்ன கொண்டு வந்து அதை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுங்க, அதுவே என் மனக்கண்ணில் என் மனது முன்ன என் கண் முன்ன வச்சிருக்கிறேன்னு வச்சுங்க, என் வாழ்க்கையில நான் அந்த சாயல் ஆயிடுவேன். ஹல்லேலூயா. அந்த மறு ரூபத்தை நான் பார்ப்பேன். இன்னைக்கு ஒரு ரூபம், என்ன தரித்திர ரூபத்தை பார்க்கிறேன். ஆனா தரித்திர ரூபம் என் தேவன் வைத்த திட்டம் இல்லை. என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார், அதை என் கண் முன்ன வைக்கிறேன். ஆகவே நான் ஐஸ்வர்யவான் ஆகிறேன். ஹல்லேலூயா. நான் படுக்கையில் இருக்கும்படி, வியாதி படுக்கையில் இருக்கும்படிக்கு தேவன் என்னை இந்த உலகத்துல வைக்கவில்லை. ஒருவேளை இப்ப நான் வியாதியில் இருந்தாலும் அந்த சிலுவையிலே அவர் எனக்காக அடிக்கப்பட்டதை என் கண்முன்ன கொண்டு வரேன், அவர் எனக்காக பிக்கப்பட்டதை கண்முன்ன கொண்டு வரேன், அவர் எனக்காகப்பட்ட தழும்புகளை கண்முன்ன கொண்டு வரேன். அந்த தழும்புகளை நான் பார்க்கும்போது அந்த தழும்புகள் மூலமா நான் சுகமாகிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பார்வை நம்மளை மாத்திடுது. அவங்கள பார்த்தவொன்னு நம்ம ஒளிஞ்சிடுறோம், அவங்கள பார்த்தவொன்னு முகத்தை திருப்புறோம், அவங்கள பார்த்தவொன்னு நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்குது. இயற்கையாவே ஒரு பார்வை நம்மளை எவ்வளவு டச் பண்ணுது. அதனாலதான் இயேசு சொன்னார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தனா விபச்சாரம் செய்ததுக்கு சமன்றார். விபச்சாரம் எல்லாம் போய் செய்ய தேவையில்ல, பார்த்தாலே போதுன்றார். அதான் சொல்றார் இயேசு, பார்க்கிறது அவ்வளவு பவர்ஃபுல் என்றார். விபச்சாரம் செய்ததுக்கு சமம் என்றார். அதைத்தான் ஒருத்தருடைய பார்த்த பிடிக்காத ஒருத்தரை பார்த்த உடனே திசை திருப்பிக்கிறோமே, பார்த்த உடனே அவங்கள தேடி ஓடுறோமே. என்ன இந்த பார்வை நம்மை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துதே, அந்த பார்வை நம்மை திசை திருப்புதே. அது போல இயேசுவை நான் பார்க்கும்போது, எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்ன்றதை பார்க்கும்போது, அவர் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பார்க்கும்போது அது என் வாழ்வாய் மாற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பார்வையை மாற்றணும். சபையில வந்து
இது மாதிரி வார்த்தைகளை கேட்டு உங்கள் பார்வையை மாத்துங்க. மற்றவங்க உங்களை எப்படி பார்க்கறாங்கன்றதுல உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்ன்றதுல கவனம் செலுத்துங்க. இயேசு இன்னும் ஒரு பெரிய கூட்டத்துக்கு சொல்லி தரல அந்த சத்தியத்தை. ஏன்னா அந்த 12 பேரை இயேசு கூட்டிட்டு சுத்தும் போது நிறைய பேர் ஒரு மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. என்ன இந்த 12 பேர் மீன் பிடிக்கிற வேலையை விட்டு இயேசு பின்னாடி சுத்தி இருக்கிறான், டாக்ஸ் வேலையை விட்டு, வரி கட்டுற வேலையை விட்டு இந்த இவர் பின்னாடி சுத்தி இருக்கிறான், இன்னும் வேலை அறிவு இல்லையா இப்படிலாம் சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ கூட நீங்க வந்ததை சில பேர் பார்த்துருப்பாங்க. காலையும் போனாங்க, சாயந்தரமா வந்துக்கிறாங்க, என்ன இது வீட்லயே கேட்பாங்க சில பேர். நான் கோயிலுக்கு நான் அடிக்கடி போறேன், நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பத்திரமா போயிட்டு வாங்குவாங்க. இப்பெல்லாம் கோயிலுக்கு போனா பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறாங்க. பெற்றோருங்க என்னவோ கோயிலுக்கு போனா தங்கள் வாழ்க்கையில் ஏதோ கடவுளே அந்த நேரத்தை திருடிட்டு தான் நினைக்கிறாங்க. 2 மணி நேரம் அந்த குத்துற சண்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. குத்துற சண்டையும் குடும்பத்தில் உண்டாகிற குழப்பமும் அப்படியே திரை முன்ன வச்சு பார்த்துன்னு சிலர்லாம் உட்காந்து அழுதுன்னு இருக்கும். இந்த நாடகத்தெல்லாம் பார்த்து உட்காந்து சிலர்லாம் கண்ணீர் விட்டு இருக்கும். அந்த பார்வை அவங்களை அப்படியே டச் பண்ணுது. சில பேர் சொல்றது என்ன மாதிரியே அவங்களுக்கும் பிரச்சனை, என் லைஃப்ல நடந்த மாதிரியே அவங்க அந்த கதை. பார்க்க வேண்டியது தான், ஃபீல் பண்ண வேண்டியது தான், நகைச்சுவை போடும்போது சிரிக்க வேண்டியது தான். அதுக்குன்ட்டு ரொம்ப போய் தான் வாழ்க்கையோடு ஒப்பிட்டுலாம் பார்க்க தேவையில்லை. ஒப்பிட்டு பார்க்குறீங்கன்னா அந்த பார்வை தப்பு. ஒப்பிட்டு பார்க்கணும்னா வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லியிருக்கிறீரே, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் இப்படி இருப்பேன். பார்வையை கொண்டு வாங்க. 1987 இந்த ஊழியங்களுக்குள்ளெல்லாம் வரும்போது இப்படிலாம் வந்து நீ போன்ற இது கிடையாது. ஆனால் இந்த வசனம் அப்படிப்பட்ட பார்வையை உண்டாக்குனதுனால இந்த கட்டிடத்துக்குள்ள இப்படி இருக்கிறோம். மலை குகைக்குள்ள இருந்தோம், கர்த்தர் பார்வையை மாத்தினார், எண்ணங்களை மாத்தினார், மனக்கண்ணை தரிசிக்க வச்சார். இப்படியெல்லாம் இருக்க முடியும், இப்படியெல்லாம் நம்மளால இருக்க முடியும் என்ற ஒரு பிக்சரை உள்ள உண்டாக்குனார். இன்னைக்கு அந்த படம் உண்டாக்குறாரா கடவுள்? கோயிலுக்கு வரும்போது வசனத்தை கேட்கும்போது நான் இப்படிலாம் இருக்க முடியும் என்ற படத்தை உங்களுக்குள்ள உண்டாக்குறாரா? நானும் என் பிள்ளைகளும் நானும் என் குடும்பமும் இப்படியெல்லாம் இருப்போன்ற ஒரு படத்தை உண்டாக்குறாரா? அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இன்றைக்கு உங்க இந்த மாலவேல உங்களுக்குள்ள உண்டாகிறதா? அப்படிப்பட்ட கனவுகள் இந்த மாலவேல உங்களுக்கு உண்டாகிறதா? இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஓ நம்ம இப்படிலாம் இருக்க முடியும் போல இருக்குது அப்படின்ற ஒரு பிக்சர், ஒரு நம்பிக்கை இந்த மாலவேல உங்களுக்குள்ள வந்திருக்கிறதா? அதுதான் சபை செய்யணும். அதைத்தான் கர்த்தர் செய்துகிட்டு இருக்கிறார். அதைத்தான் ஆவியானவர் உள்ள செய்துட்டு இருக்கிறார். பார்க்கறதுக்கு இன்னைக்கு நீங்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அது நிஜமாகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு காணவில்லை, ஆனால் காண்பேன் என்ற நிச்சயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் விசுவாசம் என்பது, காணப்படாதவைகளின் நிச்சயம். இன்னைக்கு என் கண்ணில் பார்க்கல அதனால என் வாழ்க்கையில நடக்காதெல்லாம் கிடையாது. உள்ள வேலை செய்கிறார், என் பார்வையை மாத்துறார், கர்த்தரை பார்க்க வைக்கிறார். எவ்வளவு பெரியவர் என் தேவன் பார்க்க வைக்கிறார். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பார்க்க வைக்கிறார். அவர் எனக்காக சிலுவையில செய்திருக்கிறத பார்க்க வைக்கிறார். அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாள் நான் அதாகவே மாறி விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் பார்க்க கற்றுக் கொடுத்தார். அண்ணாந்து பாருனார். எண்ண முடியுமானால் எண்ணுன்றார். கொஞ்ச நேரம் பாருன்றார், எண்ணி பாருன்றார். முயற்சி செஞ்சிருக்கிறீங்களா? மாடியில படுத்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருந்தே நட்சத்திரங்களை எண்ணலாம். அந்த மாதிரி ஓட்டையா இருந்துச்சு எங்க வீடு. மாடியெல்லாம் படுத்துட்டு எண்ணி இருக்கிறீங்களா? வானத்தை பார்த்துலாம் எண்ணி இருக்கிறீங்களா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, எண்ண முடிஞ்சா எண்ணு, கொஞ்ச நேரம் பாரு, எவ்வளவு எண்ண முடியும் எண்ணி காட்டு. மிஞ்சி போனா 10க்கு மேல எண்ணி இருக்க முடியாது. அங்க எண்ணது திரும்ப அங்க வந்து உட்கார்ந்து இருக்கும். அப்படி மின்னிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அது வரைக்கும் தோன்றாது, திடீர்னு தோன்றும். கர்த்தர் சொல்றாரு, என்ன முடியுமானால் என்ன, இந்த மாதிரி உன் குடும்பத்தை நான் உண்டாக்க போறேன், இந்த மாதிரி உன் சந்ததியை உண்டாக்க போறேன். இப்படிப்பட்ட பார்வை அவனுக்குள்ள ஏற்படுத்தின பிறகு அவன் வாழ்க்கை மாற்ற ஆரம்பிச்சு. 75 வரைக்கும் அவன் அந்த பார்வையை யாரும் சொல்லி தரல. கர்த்தரை சந்திக்கும் போது கர்த்தருடைய சமூகம் அது கத்து தந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை அதை கத்து தந்துச்சு. இன்னைக்கு கூட பாருங்க, சில கனவுகள்லாம் சின்ன வயசுல நமக்கு இருந்திருக்கும்,
ஆனா காற்று சிறகடிச்சு அது பறஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம கிட்ட பணம் இல்லைன்ட்டும் பறந்துடுச்சு, நம்ம கிட்ட வாய்ப்பு இல்லைன்ட்டும் பறந்துடுச்சு, நமக்குலாம் அதெல்லாம் வாய்க்காது போல இருக்குது பறந்துடுச்சு. ஆனா இனி பறக்க போவதில்லை, இனி நிச்சயம் நடக்கும். 75 வயசு வரையும் நடக்கல, இனிமே நடக்குமா? கர்த்தர் சொல்றாரு, நீ இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதனால தான் வார்த்தையை ஆபிரகாம் பார்த்தபோது பார்வை மாற ஆரம்பிச்சது. வசனத்தின் பக்கத்துல வந்துட்டோம்னா, வசனத்தை நாம் அணுகும்போது, அவருடைய ஆவியான ஒரு உதவியை நாடும்போது, நிச்சயமா இன்னைக்கு உங்கள் ஏழ்மையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, உங்கள் நிலைமை மாறும், நிலைமை மாறும். இது ஒருவேளை மாற்றங்களை நீங்க சந்தித்திருக்கலாம், இது போதாது. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே பார்த்து சொல்லுகிறான், உபாகமம் 1 இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் போதும் என்னைக்கு மனசுல கொண்டு வராதீங்க, இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக்கம் அடைவீர்கள் சொன்னார். கர்த்தர் மோசேவை பார்த்து சொல்ல சொன்னார், இந்த ஜனங்கள் இன்னும் 1000 மடங்கு பெருகுவார்கள். ஹல்லேலூயா. பார்வையை மாத்துங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பார்வையை மாத்துங்க. ஹல்லேலூயா. சில பேருக்கு என்ன தோணும், கண்ணாடியை மாற்ற சொல்றாரு போலகுது. இது பிரச்சனை இல்லை, இது சரியா இல்லைன்னா போய் பார்த்துருங்க. மங்களா தெரியுதா, போய் பார்த்துருங்க. இந்த பார்வையை சொல்ல நான், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிற விதம், உங்கள் சூழ்நிலைகளை சந்திக்கும் போது உங்களை நீங்கள் பார்க்கிற விதம், இன்றைக்கு இருக்கிற அந்த நெருக்கத்தின் நிமித்தம் உங்களை பார்க்கிற விதம், அதை பார்க்கும்போது நான் ஏமாத்திரம் 5 அப்பம் 2 மீன் எடுத்துட்டு வந்து அப்படிதான் சொன்னாங்க சீஷர்கள். ஏமாத்திரம், இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க ஒரு சிறு பையன்ட்டாங்க பாருங்க, அற்பமா நினைச்சவனை வச்சுதான் கர்த்தர் அன்னைக்கு ஆசீர்வதித்தார். பையன்ட்டாங்க. அப்படிதான் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு, தம்பி இங்க வாடான்ட்ட பாருங்க, வாடாலாம் உங்க ஊர்ல கூப்பிடுங்கன்ட்டான், எங்க ஊர்ல வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணுன்ட்டான். அந்த பையனை இன்சல்ட் பண்றாங்க பாருங்க, சாதாரணமா பாக்குறாங்க. ஏமாத்திரம், சிறு பையன். யார அற்பமா பார்த்தாங்களோ அவன் வீட்டுக்கு தலையில தூக்கிட்டு போய் கொடுக்க சொன்னார். உங்களை அற்பமா பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலி, நான் உன்னோடு இருக்கிறேன். எலும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர். ஸ்தோத்திரம். நீர் என்னோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர். இந்த சூழ்நிலையிலும் நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர். நான் அசைக்கப்படுவதில்லை, நீர் என்னோடு இருக்கிறீர். நான் சோர்ந்து போவதில்லை, நீர் என்னோடு இருக்கிறீர். ஓ, நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர். சொல்லுவோம் வாய்களை திறந்து, நீர் என்னோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு இருக்கிற இந்த நெருக்கத்தின் மத்தியிலே நீர் என்னோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் என் கூடலாம் இருப்பாரா, அந்த பேச்செல்லாம் இல்லை. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் பாவத்தை பார்க்கறது இல்லை, அவர் கிட்ட நீங்க இருக்கிறத மட்டும்தான் பார்க்கிறார். அவரிடத்துல நீங்க திரும்ப வந்திருக்கிறீங்க பாருங்க. அந்த இளையகுமாரன் திரும்பி வந்ததை தான் அவங்க தகப்பன் பார்த்தார். இன்னைக்கு அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்கிட்ட வந்திருக்கிறல்ல, இது போதும், உன்னை நான் மாற்ற முடியும். உன் திரும்பவும் உன்னை பழைய நிலைமைக்கு மாற்ற முடியும். உன் வாழ்க்கையில நீ எப்படி இருக்கணும்னு நான் உன்னை பெத்தெடுத்தனும், அந்த நிலைமைக்கு உன்னை மாற்ற முடியும் சொல்லி அவங்க தகப்பன் மாத்தினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். என்ன, நான் உன்னை மாற்ற முடியும், நான் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள தெய்வமே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமான இந்த மாலை வேளையிலே சமூகத்தில் வந்து நீர் எங்களோடு இருக்கிறீர். அந்த உணர்வை வார்த்தையின் மூலம் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறீரே, ஸ்தோத்திரம். மோசேயோடு இருந்தது போல, கிதியோனோடு இருந்தது போல, எரேமியாவோடு இருந்தது போல இன்றைக்கு எங்களோடும் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரோடும் இருக்கிறீர். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்களோடும் இருக்கிறீர். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களோடும் இருக்கிறீர். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் இருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னைக்கு உம்முடைய நாமம் எங்கள் வாழ்விலே மகிமைப்படட்டும். இந்த மாதம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். நீர் இருந்தால் என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். நீர் இருந்தால் என்ன செய்வீரோ அதை செய்யும். நீர் உம்முடைய
மகிமையை வெளிப்படுத்தும் கர்த்தாவே. காலி சாடிகளை தண்ணீரால் நிரப்பி இருக்கிறோம் கர்த்தாவே. அதை திராட்சை ரசமாய் மாற்றுவது உம்முடைய வேலையா இருக்கிறது. நீர் அதை மாற்றும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கேட்ட சத்தியங்கள் விளங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்துல கிரியை செய்யும் கர்த்தாவே. உமக்கே துதி கன மகிமை ஆவியும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்காருவோம். திருப்பந்தி கடன் சொல்லுவோம்.